முன்னாடி. இந்த வீடியோ யார் மனசும் புண்படுத்தணும் நோக்கமா இல்ல. யாருன்னா லோன் கட்டலாம் வந்து நான் அசிங்கப்பட்டணும் ஒரு நோக்கமே கிடையாது. சரிங்களா? எங்களோட வேலை எப்படிப்பட்ட வேலை அப்படிங்கிற வருஷம் வந்து நான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன்னு அதோட நோக்கம் மட்டும்தான் இல்லை. சரிங்களா? நான் 2 3 வீடியோ நான் எடுத்து போட்டிருப்பேன். அதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டா எல்லாம் மிஸ்ஸிங். ஆனா இந்த இந்த ஃபீல்டுல பாத்தீங்கன்னா இந்த வீடியோ போட்டப்போ அதில் வந்து கஸ்டமரோட பேசுகிற நான் காட்டிடவே மாட்டேன். சரிங்களா? அந்த மாதிரி மட்டும்தான் இந்த சின்ன விஷயம் சரி. எங்க கூட ஒரு கஸ்டமர் வந்து நான் வர கேட்டதுக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பேமெண்ட் கட்டணம் சொல்லி சொன்னாங்க. அப்படியா சொன்னாங்க? ஆமாண்ணே, வாடே போலாம். ஐய் ஏறா, உன் ஊர் என்ன திருப்பதியா? பாதியில விட்டு போற சரி அத்தை. சரிங்களா? அந்த கஸ்டமருக்கு பேமெண்ட் வரும் இல்லை வராது அவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த தேயில கட்டுறதுக்கு சரியா நான் வந்து நேற்று ஏரியா மேனேஜரும் கூட வந்தாரு. நான் கணக்கு கேட்டாங்க அவங்களுக்கோசம். சரிங்களா? அந்த கஸ்டமர் வந்து நேற்று கேட்கும் போது இன்னைக்கு பணம் கட்டணும்னு சொன்னாங்க. அவங்க கட்டுறாங்களா இல்லையா சொல்லிட்டு நான் பணம் கட்டுறாங்களா இல்லையா சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டணும். சரிங்களா? நான் கஸ்டமர் நான் இப்போ சொல்றேன், கஸ்டமரோட ஃபேஸ் கட்டே வந்து நான் காமிக்கவே மாட்டேன். இதை வந்து நான் லொக்கேஷன் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா கஸ்டமர் ஒரு நல்ல அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது இல்ல. அதனால நான் லொக்கேஷன் எதுவும் சொல்ல மாட்டேன். இவனுங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. திருப்பேர்ல ஏன் அவங்க போட்டுருக்காங்கன்னு தெரியல. ஆள் இல்லை. கஸ்டமர் ஆள் இல்ல. பார்த்தீங்களா? கஸ்டமரோட வீடு க்ளோஸ்ல இருக்குது. பாத்தீங்களா? அந்த கஸ்டமர் இன்னைக்கு கட்ட முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவங்க தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு முடியாதுன்னு தெரிஞ்ச பட்சத்துல எதுக்கோசம் அவங்க எனக்கு வந்து இன்னைக்கு வாங்க நான் கலெக்ஷன் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இப்போ நான் பாக்குறது வந்து ஒரு 700 கஸ்டமர் நான் பார்த்துட்டு இருக்கேன். சரிங்களா? வந்து மேக்சிமம் ஒரு கலெக்ஷன் வரதுன்னா ஒரு 50லேருந்து ஒரு 100 கஸ்டமர் வச்சுக்கோங்களேன். 50லேருந்து 100 கஸ்டமர் மட்டும் தான் பார்த்துட்டு கலெக்ஷன் வந்துட்டு மீதி எந்த கஸ்டமரும் வந்து இதே மாதிரி தான் கேமரா கட்ட வருவாங்க, கட்டுறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் கஸ்டமர் ஆளுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய இஷ்யூ போயிட்டு இருக்கு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? தயவுசெய்து சொல்றேன், நீங்க ஒரு பேமெண்ட் நீங்க கட்டுறேன்னு சொல்றீங்க அப்படின்னா அது அந்த தேதியில கரெக்டா இந்த தேதியில வரும் வராதுன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு தான் தெரியும். நாங்களா கட்டாயப்படுத்தி கேட்கல. நீங்களா கட்டுறேன்னு சொல்றீங்க, ஆனா அந்த தேதியில பணம் வரலன்னா அது யாரு பொறுப்பு? நாங்க போய் மேல எதாவது சொல்ல முடியுமா? இந்த பதில எதுவும் சொல்ல முடியாது எங்களால. சரிங்களா? அவங்க வந்து வண்டவாடியா கண்டிப்பா வண்டவாடியா கேள்வி கேட்பாங்க. என்ன எதுக்கு முன்ன பேசி பாக்குறியா? காசு தெரியல முகர செதறதங்க மாதிரி உடைஞ்சோம். எப்படியும் அவங்க வந்து 1 மணிக்கு சாப்பிட வருவாங்க. சரி, அந்த டைம் வந்து பார்ப்போம். 2 hours later. இப்படியே பேமெண்ட் கட்டியாச்சு. பேமெண்ட் அந்த கஸ்டமர் சொல்லுங்கல்ல, பேமெண்ட்டு கரெக்டாக பேமெண்ட் 2:30 வந்து பேமெண்ட் கட்டியாச்சு. இன்னைக்கு ஒரு எந்த சண்டையும் இல்லாம நிம்மதியா போகுது இந்த வேலை. இதேமாதிரி கொஞ்சம் பேமெண்ட் சொந்த டேட்ல சொந்த டைம்ல கட்டிட்டாங்கன்னா நிம்மதியா போகல. எனக்கும் யாரும் சண்டை பிரச்சரவு எதுவுமே இருக்காது இல்ல. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. சொல்ற டைம்ல கட்டாம வெறுப்பாம கடுப்பேத்துறார் மயிலாட். கஸ்டமர் வந்து வாங்கிடுச்சு. ஆனா இந்த கஸ்டமர் வந்து வந்தா பிரச்சனை. ஆனா இந்த கஸ்டமர்
பேப்பர்லாம் வாங்கிட்டேன். எப்படின்னா, இந்த கம்பெனி whatever. Please, I want to reach 1 million likes. So please, Sarapakara. Okay, thank you.